இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்பனைகளை கைக்கொள்ள அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆவி சகரியாவின் மீது இறங்கினார். அவன் ஜனங்களை பார்த்து, நீங்கள் கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சுத்தி பெற மாட்டீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். பிதாவாகிய தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாயிருப்பதற்காக அவர்கள் கர்த்தருக்குள் பலமாய் வாழும்படியாக 10 கற்பனைகளை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 10 கற்பனைகளை 2 கற்பனைகளாக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். உன் பிதாவாகிய தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிவிட்டு, காண்கிற உன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற ஒரு பிரதான கற்பனையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே, அவைகளை நாம் கை கொள்ள வேண்டியதே என்ற ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும். எனவே புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே குற்றமற்றவர்களாக வாழ்ந்தார்கள், நீதிமான்களாக காணப்பட்டார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கற்பனைகளின்படியாய் வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து விட வேண்டாம். நம்மில் அநேகர் ஆலயத்திற்கென்றும் மற்ற காரியங்களுக்கென்றும் சிறப்பாய் செயல்படுகிறோம். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட கற்பனைகளை நாம் விட்டு விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். எனவேதான் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட தேவ அன்பையை விட்டுவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார். தசமபாகம் கொடுக்கிறீர்கள், உருத்தலாம், சீரகம் போன்ற எல்லாவற்றையும் நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் அன்பை விட்டு விட்டீர்கள். பரிசுத்த மத்தேயு 23:23 நாம் வாசிக்கின்ற பொழுது, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அன்பே பிரதானம் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கைகளே, நான் மெய்யாகவே கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? கற்பனைகளை கை கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கற்பனைகளின்படியாய் நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாக, நீதிமான்களாக காணப்படுவோம். எல்லாரையும் சிநேகிக்கிறவர்களாக காணப்படுவோம். தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். இந்த கற்பனைக்கு அடையாளமாக அன்னை தெரசா அம்மையார் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான பற்று கொண்டிருந்தபடியினாலே தேவ அன்பை வெளிப்படுத்தும்படியாய் நம்முடைய தேசத்திற்கு கடந்து வந்து தெருவிலே வீசப்பட்ட குழந்தைகளை எடுத்து பராமரித்தார்கள். குடித்து குடித்து குடும்பத்திலே பெரிய பிரச்சனையாய் காணப்பட்ட தெருவிலே விழுந்து கிடந்த நபர்களை அரவணைத்து கொண்டு அவர்களுக்கென்று ஒரு அசைலம் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 40 ஏக்கர்களே அவர்களுக்கென்று ஒரு சிறப்பான இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் மனம் திரும்பும்படியான காரியங்களை வெகு சிறப்பாய் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாய் தேவ அன்பை வெளிப்படுத்தும்படியா
குஷ்டரோகிகளுக்கென்று கல்கத்தா பட்டணத்திற்கு வெளியே ஒரு பெரிய கூடாரத்தை ஏற்படுத்தி, அதுவும் கிட்டத்தட்ட 40 ஏக்கர்களை ஏற்படுத்தி குஷ்டரோகிகளை சுகப்படுத்தும்படியாய், அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், அவர்களோடு கூட அவர்களாக இருந்து அநேக அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் தேவ அன்பை வெளிப்படுத்தின காரியத்தை நாம் நன்றாய் பார்த்திருக்கிறோம். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே நாம் கற்பனையிலே பிரதான கற்பனை என்னவென்றால், உன்னை போல் பிரணயம் நேசி என்ற வார்த்தையின்படி எல்லார் மீதும் அன்பு செலுத்துகின்ற அந்த கற்பனைகளை நாம் அனுதினமும் கை கொள்ளுவோம். கற்பனையை நாம் மீற வேண்டாம், மீறினால் சித்தி பெற மாட்டோம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே கற்பனைகளை கை கொள்ளுவோம், ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக காணப்படுவோம், மனிதர்களை நேசிப்போம், மனித மாண்பை நாம் காத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென். ஆமென்.